வடபழனி முருகன் கோவில் வரலாறு. அருள்மிகு வடபழனி ஆண்டவர் கோவில். இக்கோவில் 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தீவிர முருக பக்தர் அண்ணாசாமி நாயக்கர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. வறியவரான அவர் ஒரு சிறிய ஓலை குடிசையில் முருகனின் படத்தை வைத்து தினமும் பூஜை செய்து வந்தார். ஒருநாள் பூஜையின் போது தெய்வீக சக்தி அவருள் பரவியதை உணர்ந்தார். அன்றிலிருந்து அவர் சொல்வது சித்தியாகும். அதிசய சக்தி பெற்றார். அந்த புண்ணியத்தின் பலனாகவே இன்று நாமறியக்கூடிய வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் உருவானது. அண்ணாசாமி தம்பிரான் தனது நாக்கை அறுத்து திருத்தணி முருகனுக்கு காணிக்கை செலுத்தியவரும் ஆவார். அவரின் வழியில் வந்த இரத்தினசாமி தம்பிரான் மற்றும் பாக்கியலிங்க தம்பிரான் ஆகியோர் இந்த கோவிலின் வளர்ச்சிக்கு காரணமானவர்கள். இங்கு முருகன் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். அவரை வள்ளி தேவசேனை தேவியருடன் வழிபடுகிறோம். கோவிலின் தீர்த்தக்குளம் குகபுஷ்கரணி பிணி தீர்க்கும் சக்தி கொண்டதாக நம்பப்படுகிறது. இங்கு நடைபெறும் திருமணங்கள், நேர்த்திக்கடன்கள், எண்ணிலடங்கா பழனிக்கு செல்ல இயலாத பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை இங்கு செலுத்துகிறார்கள். கோவிலில் 112 அடி உயரமுள்ள இராஜகோபுரம் சென்னையின் ஆன்மீக அடையாளமாக விளங்குகிறது. கோவிலின் மூலவர் வடபழனி ஆண்டவர் பாதரட்சையுடன் அருள் பாலிப்பது இத்தலத்தின் தனிச்சிறப்பு. கருவறை, அர்த்த மண்டபம், மகாமண்டபம், திருச்சுற்று மண்டபம், கல்யாண மண்டபம் அனைத்தும் அழகான சுதை சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. சித்திரை, வைகாசி, ஐப்பசி, பங்குனி மாதங்களில் நடைபெறும் திருவிழாக்களில் பக்தர்கள் திரளாக வந்து ஆண்டவரை தரிசனம் செய்கிறார்கள். கந்த சஷ்டி, வைகாசி விசாகம் போன்ற நாள்களில் கோவில் புனித ஆற்றலால் நிரம்பி வழிகிறது. இங்கு வழிபட்டால் குடும்ப ஐஸ்வர்யம், தொழில் வளர்ச்சி, குழந்தை வரம் அனைத்தும் அருளாக கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. வேண்டியதை நிறைவேற்றும் கலியுக வரதன் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் முருகாசரணம். கேனனோன்